ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே போட்டா காய் குத்திட்டு போயிடலாம். அப்போ எடுத்து நம்ம காலில் மஞ்சள் கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. மேடமணிந்த தோழர்களினுடைய பேரணி இங்கே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தெளிவிலிருந்து துவங்கியிருக்கிறது.
ராமனை செல்பால் அடித்த பெரியார், ராமாயணத்தை குறித்த பெரியார். தமிழகத்தில் சாதியை கேட்காதே, தமிழகத்தில் சாதியை கேட்காதே. தந்தை பெரியார் வாழ்க, ஈரோட்டு பெரியார் வாழ்க, பகுத்தறிவு சிங்கம் பெரியார் வாழ்க, ராமனை செருப்பால் அடித்த பெரியார் வாழ்க, சீதையை விபச்சாரி என்ற பெரியார் வாழ்க. உடைத்த பெரியார், ராமாயணத்தை உடைத்த பெரியார், ராமாயணத்தை எரித்த பெரியார். சாதியை ஒழிப்போம், சமத்துவம் காப்போம், சமத்துவம் காப்போம். வருகிறது பார், வருகிறது பார், வருகிறது பார், வருகிறது பார். பெரியார் படை வருகிறது பார், பெரியார் படை வருகிறது பார். சாதியை ஒழிக்க, சாதியை ஒழிக்க, Thank you.
தந்தை பெரியார் தமிழர் தலைவர் பெரியார் அன்பானும் தந்தை பெரியார் தமிழ்நாடு தமிழர் என்று முழங்கிய பெரியார் கொள்கைகள் வாரிசு என முழங்கிய பெரியார் தந்தை பெரியார் சாதியை ஒழித்த பெரியார் காமராஜரை முதல்வர் ஆக்கிய பெரியார் பெண்ணடிமை ஒழித்த பெரியார் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் திராவிட கழகம் வெல்க வெல்க வெல்கவே சத்தம் அதிகமா வந்துச்சு வாழ்க வாழ்க வாழ்கவே Vamos.
அனுமதி 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 ஐயே சாகும் தமிழர்களே ஐயே சாகும் தமிழர்களே அர்ச்சகராக முடியாதா அர்ச்சகராக முடியாதா மந்திரம் சொல்ல முடியாதா நம்பாதே செருப்பால் அடித்த மரியா இதை விபச்சாரி என்று சொன்ன வண்டி ஆட்டக்கூடாது. பெரியார் கொள்கை வாழ்கவே, தந்தை பெரியார் தமிழர் தலைவர் சாகும் தமிழர்களே, சாகும் தமிழர்களே, சாகும் தமிழர்களே, அர்ச்சகராக முடியாதா, அர்ச்சகராக முடியாதா, வண்டி ஆட்ட வேண்டாம். தந்தை பெரியார், சாதிகளை மறுத்த பெரியார், மதங்களை மறுத்த பெரியார், பெண்ணடிமை ஒழித்த பெரியார், பெண் கல்வி வேண்டும் என்ற பெரியார்.
பெரியார் படை வருகுது பார். தமிழினத்தின் சாதியை கேட்காதே, தமிழினத்தின் ஜாதியை கேட்காதே. கடவுளை மறப்போம், கடவுளை மறப்போம், மனிதராய் இருப்போம். போங்க
அந்த இந்த ஓரமா உட்காந்துருக்கலாம் சார் போட்டு இங்கே வசதுங்க அந்த அந்த கடைசி இந்த ஓரமா இருக்கவங்க முன்னாடி வசது சார் முன்னாடி வா வாப்பா ஏங்க பின்னாடி தாடி இல்லை வேஷம் கலந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியில் வாங்க விட்டுருங்க நாற்காலி என்னாச்சு மிச்ச நாற்காலி அப்பதான் உட்காருவாங்க எல்லாரும்
தோழர்களே, நாற்காலிகள் வந்து கொண்டிருக்கின்றது. தயவு செய்து நம்ம தோழர்கள் பொறுத்தரமாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு மாத காலமாக சென்னை மாவட்ட தோழர்கள் மிக கடுமையாக உழைத்து மிகுந்த உற்சாகத்தோடு இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களோடு நாம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். கடைசி வரைக்கும் நாம் அவர்களோடு இருந்து ஒத்துழைக்க வேண்டும். அதே போல நாம் பெரியார் கலை இரவு என்ற ஒன்றை இன்றைக்கு முதலாக நாம் உருவாக்காது தொண்டு செய்தவர் யாரே, சுயநலம் கொள்ளாது பதவியும் கொள்ளாது தொண்டு செய்தவர் யாரே, எங்கள் ஐயா பெரியாரே, ஐயா எங்கள் பெரியாரே. ஆயிரம் சாமியும் ஆயிரம் ஜாதியும் ஆகாது என்றவர் யாரே, ஆயிரம் சாமியும் ஆயிரம் ஜாதியும் ஆகாது என்றவர் யாரே, ஆண்டான் அடிமை யாரையும் பகையன் ஆகாது என்றவர் யாரே, ஆண்டான் அடிமை யாரையும் பகையன் ஆகாது என்றவர் யாரே, எங்கள் ஐயா பெரியாரே, ஐயா எங்கள் பெரியாரே. தள்ளாத வயதில் தடி கொண்டெழுந்து தளராது உழைத்தவர் யாரே, தள்ளாத வயதில் தடி கொண்டெழுத்து தளராது உழைத்தவர் யாரே, நாளும் சொல்லி தன் நிலையில் தாழ்ந்திருந்தான், நிரந்தர அடிமையன மறுதமிழன் வாழ்ந்திருந்தான், அது தலைவிதி என்று சொல்லி தன் நிலையில் தாழ்ந்திருந்தான், நரிகளுக்கெல்லாம் பல்லக்கு தூக்கி நடைவினமாக அவன் இருந்தான், நரிகளுக்கெல்லாம் பல்லக்கு தூக்கி நடைவினமாக அவன் இருந்தான், கைத்தடியும் உயிர் பெற்றான், உன் கைத்தடியும் உயிர் பெற்றால் அது மனிதம் காக்க நடைபோடும், அறிவு தேரோட்டும் பகலவனே, பகுத்தறிவு தேரோட்டும் பகலவனே, மானமும் அறிவும் மனிதற்கு அழகென்ற மானிடத்தி புழம்பு, மானமும் அறிவும் மனிதற்கு அழகென்ற மானிடத்தி புழம்பு, ஈரோட்டில் பெரியாரேவும் தேரோட்ட வந்தோமே, ஈரோட்டில் பெரியாரேவும் தேரோட்ட வந்தோமே, அறிவு தேரோட்டும் பகலவனே, பகுத்தறிவு தேரோட்டும் பகலவனே. தொடர்ந்து ஐயா பெரியார் அவர்கள் கால ஐயா திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் மேடைக்கு அருகில் வரவும். ஐயா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் மேடைக்கு அருகில் வரவும். தாய்
நம் இனத்திலே நமக்கு தேவையான அறிவை நாம் ரொம்ப கீழே விழுந்திருக்கோம். தோழர்களே, தந்தை பெரியார் என்பவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தந்தை பெரியாரை மிகப்பெரிய மூலதனமாக வைத்து மிகப்பெரிய அகில உலகத்திலேயே பணக்காரர்கள் வரிசையிலே வந்துவிட்டவர்கள் எடுக்காத ஒரு முயற்சிகளை நமது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவருடைய ஒரு ஐடியா தான் இது. இந்த ஒரு 1000 பேர் பெரியார் வருவாங்க அப்படிங்கிறது, அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. மக்களுக்கு பெரியார் ஒரு கவர்ந்து இழுக்க வேண்டிய ஒரு கடமை. ஏன் தந்தை பெரியார் அவர்கள் இன்று ஏன் தேவை, எதற்கு தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தோழர்களே, தந்தை பெரியார் மிகப்பெரிய அதாவது கடவுள் மறுப்பாளர், எதிர்ப்பாளர். அது எதற்கு அப்படின்னு நீங்க யோசிக்கணும். உலகத்திலேயே இன்று மிக தாழ்ந்து இருக்கிற இனம் நாம் தான். நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், உலக தரத்தில் நாம எந்த தரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கொஞ்சம் புரியும். இவ்வளவு தரத்துல இவ்வளவு நம்முடைய உணவு முறை, உடை, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய எல்லாமே மிக தரம் தாழ்ந்து இருக்குது. இன்று உலகம் மிக நவீனமாக வளர்ந்து மிக நவீனமாக எல்லாமே பண்பாடு கூட மிக நவீனமாக மாறிவிட்ட இந்த நேரத்தில் நம்முடைய பண்பாடு, எண்ணம் எல்லாமே மிக கீழே இருக்குது. அது காரணம் என்ன? நம்முடைய மதமும் நம்முடைய கடவுள்களும் அப்படிங்கிறதான். அதனால்தான் நாம மேலே உலக தரத்தில் இருந்தால் இதை பற்றி ஒரு கேள்வியே இல்லை. எதையாவது கும்பிட்டுன்னு போங்க, எதையாவது பண்ணிக்கங்க அப்படின்னு. ஆனால் நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கிறோம், இவ்வளவு வீழ்ந்து இருக்கிறோம்? அதற்கு காரணமாக நம்முடைய மதமும் நம்முடைய கடவுள்களும் இருக்குது. அது ஏன் நீங்களே நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். எந்த 21ஆம் நூற்றாண்டுல நாம கும்பிட்டு இருக்கிற கடவுள்கள் என்ன, அந்த கடவுள்கள். நான் நிறைய செய்திகளை சொல்லணும்னு நான் இங்கே வந்திருக்கிறேன். தந்தை பெரியார் திராவிடர் கழகத்திலே இன்றைக்கு 133ஆம் ஆண்டு, நாளை 134ஆம் ஆண்டு ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழா. இந்த மாபெரும் பிறந்தநாள் விழாவிலே நான் கலந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் ஐயா ஆளூர் ஜெகதீசன் அவர்களே, துணைத் தலைவர் ஐயா வழக்கறிஞர் துரைசாமி அவர்களே,
எல்லாம் நில்லுங்க, ஒரு மணி நேரம் ஆகுது. பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெரியார் பாதை இப்போது தனி சுற்றுக்காக வருகின்றது. விரைவில் இது பதிவு பெற்று தபாலிலே உங்களுக்கு வரும். இப்போது உங்கள் மத்தியிலே இந்த இதழ் மாவட்ட தோழர்களால் விற்பனை கொண்டு வரப்படுகின்றது. 5 ரூபாய் அனைவர் கையிலும் இந்த இதழ் இருக்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் வாங்கி நம் இயக்கத்தை செழிப்படைய கருத்துக்கள் மக்களிடத்திலே கொண்டு செல்ல நீங்கள் உதவ வேண்டும். நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பகுதியில் உள்ள தோழர்களுக்கும் இங்கே வராத தோழர்களுக்குமாக சேர்த்து எத்தனை இதழ்களை உங்களுக்கு வேண்டுமோ அதை இப்போது வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து மதிப்புக்குரிய ஐயா திரு செல்வ சவுந்தரராஜன் அவர்கள் உரையாற்றுவார். மதிப்பிற்குரிய தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய தலைவர் ஐயா ஆனூரார் அவர்களே, பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், மூத்த வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய துரைசாமி அவர்களே, பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்வதோடு, இங்கே வருகை தந்திருக்கிற பெரியார் தொண்டர்கள், பெரியாரின் பற்றாளர்கள், பெரியாரை போற்றுகின்றவர்களை அத்தனை பேரையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வணக்கத்தை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வழக்கறிஞர் துரைசாமி இளங்கோ அவர்கள் பேசுகிற பொழுது காவல்துறையினருக்கு, இந்த காவல்துறையினராக இருப்பதற்கே தந்தை பெரியார் அவர்கள் தான் காரணம் என்ற ஒரு காரணத்தை சொன்னார்கள். அதை ஒட்டி நான் ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லி இந்த நிகழ்வினை முடிக்க விரும்புகிறேன். மதிப்பிற்குரிய பல நெடுமாறன் அவர்கள் கொடா சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தபொழுது அவருடைய அலுவலகத்தை சீல் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவினை பெற்று ஒரு மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி அந்த வீட்டிற்கு வந்தபொழுது நான் அண்ணாமலை நகரில் என்னுடைய வீட்டிலே இருந்தேன். அங்கே இருந்து மயிலாப்பூரில் இருந்து எனக்கு ஃபோன் செய்து இதன் போல அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், அவருடைய அலுவலகத்தை சீல் செய்ய போகிறார்கள் என்று சொன்னபொழுது நான் துடித்து வெளியிலே வந்து மயிலாப்பூருக்கு வந்தேன். வந்தபொழுது பார்த்தபொழுது அவருடைய அலுவலகத்தை மட்டுமல்ல, அவருடைய கொண்டு வந்தவன் அமெரிக்காவுக்கு நாட்ட வித்தவன் பேரு மன்மோகன் சிங்கு. அடவுங்களுக்கெல்லாம் ஊத போரே சங்கு. என் ஆட்சியில அதை செஞ்சிருக்க, இதை செஞ்சிருக்க, அப்படி செஞ்சிருக்க, அப்படி இப்படி செஞ்சிருக்க. அப்படி என்னதான் செஞ்சுக்கிட்ட கொஞ்சம் சொல்ல. நான் சொல்றேன். தண்ணிய கொக்கோ கோலா கொடுத்திருக்கோம், பெட்ரோல் டீசல் அம்பானி கொடுத்திருக்கோம், கல்வியை தனியார் கொடுத்திருக்கோம். வேற என்னதான் வேணும்? மக்களுக்கு என்னையா செஞ்ச? அதான் அணுவுல கொடுத்திருக்கோம்ல. ரஷ்யா ஆக்கிட்டு ரஷ்யா சொன்னதெல்லாம் மறந்து கொண்டே ஆதரி
சொல்லுங்க ஐயா. கூடங்குளத்துல அணு உலைய திறந்தாச்சா? வேலை நடந்துட்டே இருக்குங்க ஐயா. தேர்தல் முடிஞ்ச உடனே திறந்துடலான்னு அம்மா சொன்னாங்க ஐயா. அதாங்க ஐயா, வேலை நடந்துட்டே இருக்குங்க ஐயா. அது இதுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் ஒரே வாரத்துல எனக்கு அணு உலைய திறந்தாகணும் ஐயா. யுரேனியம் கூட நிரப்ப போறோம் ஐயா. ஐயா வேலை முடிஞ்சிடும் ஐயா. இன்னும் சரி வைக்கிறேன். வணக்கம். விரிவான செய்திகள் வாசிப்பது சமரன். நேற்று நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. நிலநடுக்கம் வந்தாலும் சுனாமியே வந்தாலும் கூடங்குளம் அணு உலைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என நிபுணர் குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. மேலும் யுரேனியம் நிரப்பலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அணு உலையை எதிர்த்து இனி யாரும் போராடக்கூடாது. மீறி போராடினால் அவர்களின் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும் என செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். நன்றி, வணக்கம். அந்த அம்மா புதுசாவா பல்ட்டி அடிச்சாங்க. 3 பேரை தூக்குல போட மாட்டேன்னு கூட தான் சொன்னாங்க. அப்புறம் பல்ட்டி அடிக்கலையா? ஒரு வருஷமா சாப்பிடாம கொள்ளாம வேலைக்கும் போகாம போராடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நர்ஸ் என்னதான் பண்ணுது? அவசரப்படாதீங்க. அகிம்சை வழியில போராடிதான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இது காந்தி தேசம். இங்க அகிம்சை வழி போராடுறதுக்கு நிச்சயமா மதிப்பு இருக்கும். அம்மா உங்களுக்கு என்ன தரல? மிக்ஸி தரலையா? கிரைண்டர் தரலையா? ஆடு தரலையா? கரும் மாடு தரலையா? எல்லாமே தாண்டா தராங்க. இன்னும் ஏன்டா போராட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அதான் உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்குச்சு. இன்னும் ஏன்டா போராட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஐயா, இந்த கூட்டத்துக்கு இந்த தலைவா இவனை தூக்கி உள்ள போட்ட எல்லாம் சரியாயிடுங்க. என்ன தூக்கி சுட்டு தள்ளணும். ஐயா, உங்களுக்கு தண்ணி வசதி, பால் வசதி, கரண்ட் வசதி எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. உங்களை தூக்கி உள்ள போட்டாவே சரியா வரும். உள்ள போடணும். அதான் ஒரு வருஷமா கரண்ட கட் பண்ணிட்டீங்கன்னா பயந்தா போயிட்டோம். போலீஸ்க்குலாம் பயப்பட மாட்டியா? கிளம்பு. போலீஸ் எதிர்த்து பேசுறேன். இவனுங்களாம் அடிச்சு கொல்லுங்கடா. பாதுகாப்பா. இதுக்கு மேல என்ன போலீஸ் எடுத்து பேசுறீங்க? எல்லாத்தையும் தாண்டா கதி. அணு உலைய விரட்டணும்னா போராட்டத்தை மாத்தணும். கூடங்குளம் இன்னும் ஒரு நந்தி கிராமமா மாறணும். அணு உலைய விரட்டணும்னா போராட்டத்தை மாத்தணும். கூடங்குளம் இன்னும் ஒரு நந்தி கிராமமா மாறணும். உண்ணாவிரதம் இருப்பது ஒற்றுமைக்கு அடையாளம். உண்ணாவிரதம் இருப்பது ஒற்றுமைக்கு அடையாளம். உண்ணாவிரதம் போதாது, குடும்ப கையில் எடுக்க வேணும். அணு உலைய விரட்டணும்னா போராட்டத்தை மாத்தணும். கூடங்குளம் இன்னும் ஒரு நந்தி கிராமமா மாறணும். இன்னைக்கு தலைமை தாங்கி வந்த புதுவை மாநில தலைவர் தோழர் வீர மோகன் அவர்களே, பேரணியை தொடக்கி வைத்த மதிப்புக்குரிய தோழியர் மக்கள் மன்றத்தின் பொறுப்பாளர் தோழியர் மகேஷ் அவர்களே, இந்த நிகழ்விலே
சிறப்பான கலை நிகழ்ச்சியை நடத்திய தோழர் சமர்ப்பா குமரன் அவர்களே, மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியை நடத்திய கழகத்தின் பிரச்சார செயலாளர் தோழர் சிப்பி ராஜன் அவர்களே, இறுதியாக உரையாற்ற இருக்கக்கூடிய கழகத்தின் துணைத் தலைவர் வழக்கறிஞர் துரைசாமி அவர்களே, கழக தலைவர் ஆனூரார் அவர்களே, சிறப்புரையாற்றக்கூடிய மூத்த தலைவர் திருவாரூர் தங்கராசு அவர்களே, இந்த மேடையில 2 மணி நேரத்துக்கு மேலாக நல்ல ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய கலை நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய புதுகை பூபாலம் கலைக்குழுவினை சார்ந்த தோழர்களே அனைவருக்கும் முதற்க நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரையும் போல நானும் சுருக்கமாகவே முடித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகம் தொடர்ந்து செயல்படும் என்று நாம் அறிவித்து 1 மாதத்துக்குள் சென்னையிலே மாபெரும் பேரணியை, மக்கள் எழுச்சி பேரணியை சென்னை மாவட்ட தோழர்களுடைய அரும் உழைப்பிலே நடத்தி காட்டியிருக்கின்றோம். இங்கே டிங்கர் குமரன் அவர்கள் சொன்னார், ராமகோபாலன் வந்தபோதுதான் நாங்கள் எதிர்த்தோம், இப்போது பெரியாரே வரக்கூடாது என்று பெரியார் பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்ற தோழர்களே காவல்துறையில மனு கொடுத்தார்கள். இது என்ன பெரியாருக்கு செய்கின்ற துரோகம் என்று சொன்னார்கள். தோழர்களே, அவர்கள் பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மாநாடு நடத்தினால் விளம்பரம் குறைவாக செய்வார் பெரியார். எல்லோரும் போய் சொல்லுவார்கள் பெரியார் இடத்திலே, ஐயா விளம்பரம் போதாது என்று சொல்லுவார். பெரியார் சொல்லுவார், பொறு கொடுக்க வேண்டியவன் விளம்பரம் கொடுப்பான் என்று சொல்லுவார். அதுபோல மாநாடு நடப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் பார்ப்பனர்கள் அறிக்கை விடுவார்கள், பெரியாருடைய மாநாட்டை தடை செய்ய வேண்டும், பெரியார் மாநாடு நடந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் என்று சொல்லுவார்கள். அது எல்லா பத்திரிகையிலும் வரும். தமிழ்நாடு முழுவதும் தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் கிராமத்தில் இருக்கிற கருப்பு சட்டைகள் போனா பெரியாருக்கு கருப்பு கொடியா போவோம் வாங்கன்னு புறப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி பாப்பானுக்கு மட்டும் பின்புத்தின்னு ஐயா சொன்னாரு, இல்ல கழக துரோகிகளுக்கு பின்புத்தி என்பதை 2 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம். நமக்கு இதை கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம அண்ணாமலைக்கும் குமரனுக்கும் குமாரதேவனுக்கும் இளங்கோவனுக்கும் கேசவனுக்கும் 2 லட்சம் ரூபாய் மிச்சமா இருக்கும், செலவு மிச்சமா இருக்கும். எவ்வளவு செலவு செஞ்சிருக்க வேண்டியது இல்லை. இவங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியா போயிருக்கும். அவங்களுக்கு நாம அவங்க மேல கோபப்படல, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு இதே மாதிரி பண்ணுங்க, நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம், தமிழ்நாடு முழுவதும் வளர்ந்துகிட்டு இருப்போம். நாங்க உங்களை பத்தி சிந்திக்க மாட்டோம், பெரியாரை மட்டுமே சிந்திப்போம். இப்படித்தான் பழைய மணி நான் பெரியாரை கையை பிடித்து வந்தவன், இவர்கள் பெரியாரையே பார்க்காதவன் ஒரு தாண்டி திருப்பூர்ல நாங்க நிகழ்ச்சி நடத்தும் போது அவர் அறிக்கை விட்டார், நாங்கெல்லாம் பெரியாரையே பார்க்காதவங்களா, அவர் பெரியார் கையை பிடிச்சே நடந்து வந்தவராம். இப்போ புதுமணி இவர்கள் கொள்கையே இல்லைன்னாரு. கொள்கை இல்லாமலா 1000 பெரியார் தொண்டர்கள் பெரியார் வேடத்திலே பெரியாருடைய அத்தனை கருத்துக்களையும் உள்ளத்திலே நெஞ்சிலே தாங்கி வந்தார்களே. இது பெரியார் கொள்கை தெரியாமல் செய்த ஏற்பாடா, புரியாமல் செய்த ஏற்பாடா? இல்லை தோழர்களே, நான் அன்றைக்கே சொன்னேன், அந்த மணியை மறப்போம், இந்த மணியை மறப்போம், பெரியாரை நினைப்போம், நாம் வளர்ந்துகிட்டே இருப்போம். அது யாராலும் தடுக்க முடியாது. அந்த வகையில நாம் அடுத்தடுத்து அவர்களுக்கு நன்றி சொல்லணும், உண்மையிலே நன்றி சொல்லணும். காரணம், இந்த மீண்டும் தந்தை பெரியார் திராவிட கழகம் விழுக்காடு பார்க்காமல் இயங்கும் என்று நாம் முடிவெடுப்பதற்கு அவர்கள் காரணமானார்கள். அதனால் முடங்கி போயிருந்த டிங்கர் குமரன் எரிமலையாக மீண்டும் பெரியாருக்கு கிடைச்சிருக்க.
மாவட்ட தலைவர் குமரன் மீண்டும் பெரியாருக்கு கிடைச்சிருக்காரு. அதற்காக அவர்களுக்கு 1000 கோடி நன்றிகளை தெரிவிப்போம். நாம் அவர்களை பற்றி நாம் சிந்திக்க மாட்டோம். நாம் ஒருபோதும் அவர்கள் எத்தனை கூட்டம் நடத்தினாலும் ஊர்வலம் நடத்தினாலும் வேண்டுமானால் அவர்களுக்கு உதவியாக இருப்போமே தவிர உபத்திரமாக இருக்க மாட்டோம். ஏன்னா ஐயா தங்கராஜ் தான் நாங்கெல்லாம் தமிழ்நாடு திராவிட கழகமாக இருந்து அவர் தலைவராக இருக்கும் போது சொன்னார், இத்தனை பெரியாருக்கு பேர்ல இத்தனை கட்சியா என்று பல பேர் கேட்பாங்க. இருந்தா என்ன தப்பு யார் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு எத்தனை இயக்கம் வந்தாலும் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும். கடவுள் உண்டுன்னு கருப்பு சட்டை போட்டு சொல்லுவாங்களா? பாப்பா வாழ்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போறான். இத்தனை லட்சக்கணக்கான விநாயகர்கள் கோயில் இருக்கு. இந்த விநாயகருக்கெல்லாம் சேர்ந்து விநாயகருக்கு ஒரு தலைவர் விநாயகர் எங்கேயாவது இருக்காரா? உச்சி பிள்ளையார் இருக்கக்கூடிய விநாயகர் நான் தான் இதுக்கெல்லாம் தலைவர் நான் சொல்லியிருப்பாரா? இல்லை. ஆனால் ஒரே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பிள்ளையார் சதுர்த்தியும் கொழுக்கட்டையும் எல்லாமே ஒரே மாதிரி நடக்குது. யாரு SMS கொடுக்கறது இல்ல, யாரு அறிக்கை விடுறது இல்ல, எந்த உச்சி பிள்ளையார் அங்கிருந்து அறிக்கை விடுறது இல்ல. ஆனா பொதுவா நடக்குது. அதுபோல பெரியார் இயக்கம் எத்தனை வந்தாலும் மக்களுக்கு லாபம், எத்தனை ஏங்கினாலும் பெரியார் கொள்கைகளைத்தான் சொல்ல வேண்டும். பெரியார் கொள்கைக்கு எதிராக ஏங்கினாலோ சொன்னாலோ மக்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள். மக்கள் தான் நம்மை தீர்மானிப்பவர்கள். ஆகவே நாம் யாரை கண்டும் அஞ்ச போவதில்லை, யாருடைய தொல்லைக்கும் நாம் கலங்க போவதில்லை. பெரியார் சொன்னது போல சலிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் என்று உணர்ந்த இன்றைக்கு 134வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்றோம். அந்த திராவிட கழகத்துல ஒரு பேனர் வச்சிருக்காங்க 138வது பிறந்த நாள். ஏன்னா பெரியார் கையை பிடிச்சே நடந்தவங்க 138வது பிறந்த நாள் ஒரு பேனர் வச்சிருக்காங்க. ஆனா நாம இன்றைக்கு 134வது பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம். ஆனால் 34 வயது கூட இல்லாத இளைஞர்கள், ஆயிரக்கணக்கில குழந்தைகள், சிறுவர்கள் பெரியாரை பார்க்காத, பெரியார் கருத்துக்களை மட்டுமே கேட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கின்றார்கள், வந்திருக்கின்றார்கள். சொன்னால் பெரியார் மறையவில்லை. பெரியார் கொள்கைகள் வழியாக பெரியார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதை காட்டுவதற்குத்தான் இந்த பேரணியை நடத்தினோம். அந்த பேரணிக்கு தடை என்றார்கள். உடனே எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் எத்தனையோ வழக்குகளை இந்த சமூகத்துக்காக வெற்றி பெற செய்து சமூகத்தை வாழ வைப்பதற்காக அவருடைய திறமையை காட்டி நீதிமன்றங்களை தீர்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த வழக்கறிஞர் துரைசாமி ஐயா அவர்கள் ஒரே நாளிலே இந்த அவர்கள் தடை என்பதை தகர்த்தெறிந்து விட்டு அந்த நீதிமன்றத்திலே, இன்னும் சொல்ல போனால் இந்த பாதையிலே யாருக்கும் அனுமதி கொடுக்க கூடாது என்று இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய விதியையும் தகர்த்தெறிந்து விட்டு நீதிமன்றம் சொல்லுகின்றது, அரசியல் கட்சிகள் வந்தால் தொல்லையாக இருக்கும், இது போன்ற சமுதாய இயக்கங்கள் மக்கள் மத்தியில் தான் வர வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லி நமக்கு அனுமதியை தந்திருக்கின்றார்கள். இந்த கருத்து மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் இந்த பெரியாருடைய லட்சியத்தை தொடர்ந்து கொண்டு செல்வோம். அடுத்தடுத்து போராட்டங்களை நமது மூத்த வழக்கறிஞரும் துணைத் தலைவர் அவர்களும் அறிவிக்க இருக்கின்றார்கள். அதன்படி நாம் தொடர்ந்து வருகின்ற கழகத்தினுடைய மாநில குழுவிலே அறிவித்தது போல வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி இதே சென்னையிலே மீண்டும் கபாலீஸ்வரருக்கு முன்னால், கோயிலுக்கு முன்னால் திரளப் போகின்றோம். இதை இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றது பேரணி. பல மடங்கு அதிகமாக பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் இதே சென்னையிலே நாம் வந்து சாதியை ஒழிப்பதற்கு சட்டத்தை திருத்து என்ற முழக்கத்தோடு கூடுவோம். இன்றைக்கு வந்திருக்கின்ற அத்தனை தோழர்களும் மீண்டும் அவரவர்கள் இருப்பிடங்களுக்கு பாதுகாப்பாக செல்லுங்கள். சென்று மீண்டும் 24ஆம் தேதி ஒவ்வொருவரும் 10 புது தோழர்களையாவது அழைத்துக் கொண்டு சென்னைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இதற்காக கடுமையாக பாடுபட்ட தோழர்கள் அத்தனை பேருக்கும், பேர் சொன்னால் நேரமாகிவிடும், கடுமையாக பாடுபட்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் குமரன் அவர்களே, எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா திருவாரூர் தங்கராஜ் அவர்களே, கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆனூரார் அவர்களே, பொதுச் செயலாளர்
ராமகிருஷ்ணன் அவர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சென்னை நகரின் ஒரு பகுதியை இன்று தந்தை பெரியார் திராவிட கழகம் குலுக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஊர்வலத்தை நான் இன்றைக்குத்தான் நான் பார்க்கிறேன். 16 ஆண்டுகள் கூட இல்லை, 20 ஆண்டுகளுக்கு முன்பு 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு விடுதலை புலிகளை ஆதரித்து பேசுவதற்கு நாதி இல்லாமல் இருந்த நேரத்தில் அன்றைக்கு நாம் எல்லாம் திராவிட கழகத்தில் இருந்த நேரத்தில் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி பிரபாகரன் பிறந்தநாள் அன்றைக்கு இந்த பகுதியிலே நம்முடைய தோழர்கள் நடத்திய ஊர்வலம் தான் மிகப்பெரிய ஊர்வலமாக அமைந்திருந்தது. அந்த ஊர்வலத்திற்கு பிறகு இன்றைக்குத்தான் அதே உணர்ச்சியோடு அதே கொள்கை முழக்கத்தோடு தோழர்கள் ஊர்வலத்திலே வந்த காட்சியை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். நண்பர்கள் கேட்டார்கள், இவ்வளவு நாள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று. ஏறத்தாழ 16 ஆண்டு காலம் நாம் சோம்பேறித்தனமாகத்தான் இருந்தோம். எந்த நிகழ்ச்சியுமே நடைபெறவில்லை. தந்தை பெரியார் திராவிட கழகம் என்று பெயரிட்டு நாம் இயங்கி ஆரம்பித்தது 1 மாதம். இந்த 1 மாதத்தில் நாம் சந்தித்தது 5 போராட்டங்கள். இன்றைக்கு சென்னை நகரிலே இந்த ஊர்வலத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஏறத்தாழ 20 நாட்களுக்கு முன்புதான் நாம் முடிவு எடுத்தோம். 1000 தோழர்கள் தந்தை பெரியாருடைய உருவம் பொறித்து அவர் செய்த சாதனைகள் எல்லாம் அட்டையாக எழுதி ஊர்வலம் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது நாம் மலைத்தோம். எவ்வளவு செலவாகும்? அவ்வளவு தோழர்களுக்கு நாம் எங்கே செல்லுவோம்? 1000 பேர் ஊர்வலத்தில் வருகிறார் என்று சொன்னால் குறைந்தது 3000 பேராவது வர வேண்டும். ஏறத்தாழ 12 லட்சம் ரூபாய் செலவாகும். இதற்கெல்லாம் எங்கே போவது? எங்கே இருக்கிறார்கள் தோழர்கள் என்று கேட்ட பொழுது நம்முடைய நண்பர்கள் கேசவன், அண்ணாமலை, திங்கர் குமரன், ஜெகநாதன், வெங்கடேசன், சரவணன், குமரேசன், ராஜகுமார், பரந்தாமன், குமாரதேவன், வழக்கறிஞர் இளங்கோவன், ஜனார்த்தனன் ஆகிய நண்பர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆணையிடுங்கள், மீண்டும் பழையபடி தந்தை பெரியார் திராவிட கழகத்தை உருவாக்கி காட்டுகிறோம் என்று சொல்லி சவால் விட்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஊர்வலத்தை இன்னும் நான் சொல்லுகிறேன். உலகத்தின் எந்த மூலையிலும் ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை போல் 1000 பேர் வேஷமிட்டு அவருடைய கொள்கைகளை முழக்கமிட்டு ஊர்வலம் வந்ததாக வரலாறு கிடையாது. கலை நிகழ்ச்சி நடத்திருக்கின்ற அன்புக்குரிய தோழர்களே, எங்களுடைய அழைப்பிற்கிணங்கி இங்கே வந்திருக்கின்ற இப்பகுதி வாழ் பெரியோர்களே, நண்பர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தந்தை பெரியாருடைய விழாவை சிறப்பிக்க பெரியாராகவே வேடப்பட்டு பெரியார் சொன்ன குழுக்களை தங்களுடைய மார்பிலே அணிந்து ஊர்வலத்தை சிறப்பித்துக் கொடுத்த அன்புக்குரிய கழக தோழர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, எனக்கு பிறகு ஐயா தங்கராஜ் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அதற்கு பிறகு நிகழ்ச்சி தொடர இருக்கிறது. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட அறிவிக்கப்பட்ட 3 போராட்டங்களையும் இன்றைக்கு எப்படி மிகப்பெரிய நாளை காலை 8:30 மணிக்கு
சிம்சன் கம்பெனிக்கு எதிரே இருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய உருவச்சிலைக்கு மாலை அணிக்கும் விழா நடைபெறும். அதைத் தொடர்ந்து புதுப்பேட்டையிலே கழகத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு புதிய கிளையை துவக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு அமைந்திருக்கிறது. அதற்கும் நீங்கள் அத்தனை பேரும் வர வேண்டும். அதைத் தொடர்ந்து சேத்துப்பட்டு, ஓட்டேரி, தியாகராயர் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பெரியாரின் சிலைகளுக்கு மாலை அணிக்கும் விழா நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். காலை 8:30 மணிக்கு சிம்சன் சிலைக்கு அனைவரும் நேரம் தவறாமல் வந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எனக்கு பிறகு கழகத்துடைய மூத்த தலைவர் ஐயா திருவாரூர் தங்கராஜ் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்குரிய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஆனூரர் அவர்களே, தனது எழுச்சி மிக்க உரையால் நம்ம எல்லாம் புத்துணர்ச்சி பெறுகின்ற வகையில் உரையாற்றி அமைந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் ஐயா மரியாதைக்குரிய துரைசாமி அவர்களே, வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களே, எனது நெருங்கிய நண்பரும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமாகிய மரியாதைக்குரிய கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, மன்னிக்க வேண்டும், சில பெயர் எனக்கு நினைவில்லை. அவர்களை நிறுத்தி கூறக்கூடிய ஆற்றலும் எனக்கு இல்லை என்பதால் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஊர்வலத்திற்கு பெரியாருடைய தொண்டர்களாக இங்கே கூடி சென்னையே அதிர்ந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊர்வலத்தையும் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற பெரியாருடைய தொண்டர்களாகிய இந்த நிகழ்ச்சிகளுடைய முதுகெலும்பாக விளங்குகின்ற கழகத்தினுடைய முக்கிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய ஐயா வழக்கறிஞர் அவர்கள் மிக தீவிரமான உணர்ச்சி உரையை ஆற்றியதை நான் இதுதான் முதலாக கேட்கின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் சேலம் மாநகரில் ராமன், லட்சுமணன், சீதை ஆகியவர்களுடைய உருவாகங்களை மிகப்பெரிய ஊர்வலமாக எடுத்து சென்று அவைகளுக்கு தீயிட்டு கொளுத்திய காலத்தில் அந்த நிகழ்ச்சி மிக பிரமாதமாக நடந்ததோடு பெரியார் அவர்களுக்கும் அவர் சங்கராச்சாரி எப்படியெல்லாம் உண்டாக்கினான், எப்படியெல்லாம் நம்மை நீக்கினான் என்றெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்து வந்தேன். ஆனால் நீங்கள் ஊர்வலத்தில் வந்து கலைத்திருக்கிறீர்கள். ஐயா அவர்கள் உணர்ச்சி மிக்க உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். குமாரதேவன் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க தந்தை பெரியாருடைய இந்த எண்ணத்தை மட்டும் மனதிலே ஏற்றிக்கொண்டு, அவ்வளவு பெரிய தியாகி யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அந்த தியாகிகளுடைய பெயரை சொல்லுகின்ற தகுதியை நாம் தேடிக்கொள்வோம், உண்டாக்கிக் கொள்வோம். பெரியார் திராவிடர் கழகம் என்றும் வாழும். இன்னும் பல போராட்டங்களை சந்திக்கும். நம்முடைய இழிவை சுத்தமாக துடைத்தெறிகின்ற வரையில் அது போராடும் போராடும் என்று கூறி எனக்கும் வாய்ப்பளித்த இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர், தலைவர், மன்னிக்க வேண்டும் அவர்களுடைய பெயரை சொல்லாமல் விட்டதற்கு
மன்னிக்க வேண்டும் என்று திரும்பவும் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இந்த அளவோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.